ஆகுது பார்த்தா ஏதோ பண்ணிட்டு வந்தது. இன்னொருத்தரையும் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. கொத்த தான் இருக்காரு. ரெண்டோ மூணு மறந்துட்டாங்க. லெஃப்ட் மாறி இல்லை அவன் தான் இங்கே வந்து நின்னா இவனை அவனை தான் அங்கே தூக்கி போட்டான். அங்கே வந்துட்டான் கரெக்ட். போலாம் போலாம். 4 4 4 4 4 4 4 4 4 வைடு 4 5 2. கிளியரா இருக்குது இந்த பக்கம். மகேஷ் கிளியரா இருக்கு. அந்த பூ யாருமே அந்த நல்ல கவர் டிரைவ் ஆனா கூட அது பாடி ஓடி இருக்கும் ஈஸியா. ஒண்ணுமே இல்லை ஃபுல்லாக அந்த மாதிரி ஃபுல்லாக இருந்துச்சுன்னா செம்மையாக இருக்கும். இப்படி பண்ணாலும் அவன் தரையோட தான் விளையாடுறான். இப்போ அங்கே ஓப்பன் பண்ணாங்கன்னா சிங்கிள் கட்ஸ் 4 டவுன் வச்சான். பட் ஒரு 6 யாரு அவனுக்கு கவர்ஸ்ல வச்சான்ல செம்மையா. ஆமாம் ஆமாம் சரியான இது கிளாஸாக இருந்துச்சு ஷாட்டு. பிரேக் எடுத்து வர்றானுங்களே. போலாம் போலாம் போலாம். அந்த இடம் போகாது நினைச்சு. ஐயோ பல அடிக்கணும் உங்களுக்கு. இந்த எண்டு போயிடும், அந்த எண்டு போகாது. அடுத்த வாரம் டோர்னமெண்ட் எத்தனை மணி? 6:30. இல்ல இல்ல ஒரு நிமிஷம் 2 மணி நினைக்கிறேன். நான் சொல்றேன் 6:30. 2 மணி. அப்போனா அந்த டேங்கு குளுக்கோஸ் நல்லா கலந்து கொண்டு வரணும். இன்னும் தண்ணி வரல. கம்ப்ளீட் பண்ணாம விட்டானா இப்படியே கம்ப்ளீட் ஷார்ட் ஸ்விங் கம்ப்ளீட் பண்ணும்ல. சிப் பண்ணி விட்டா மேலே. ஐயோ ஐயோ அவன் வாழ்க்கையை நினச்சி பாருங்க. இதுக்கப்புறம் சும்மா மீதி இருக்கிற மேட்சுக்கு இப்படி மேலாம் அடிக்க மாட்டானே. இங்கே லெக் சைடில் எங்கேயாவது கிளிக் பண்ண பார்த்தானா என்னன்னு தெரியல. வச்சுருந்தா ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிருக்கேன். பெரிய ரிலீஃபாக இருக்கும் அவங்க லெஃப்ட். எங்கே ஆட பார்த்தா லெக் சைடில் ஆட பார்த்தியா? எங்கே தள்ளி மாற்றி போயிடுச்சா? கொஞ்சம் தெரிஞ்சிச்சு.
வெங்கட் ப்ரோ ஃபஸ்ட்டு நீங்களும் பேர் பண்ணுங்க, யாருமே பேர் பண்ணல. நல்லா பேர் பண்ணிட்டு பேஸ் வராம திருப்பி இறங்கி பால் இதெல்லாம் தான் டேஞ்சர்ஸாக வரும். ப்ரோ கிட்ட எடுங்க. அதான் சொல்லிட்டாங்க நீங்கள் அவுட் ஆகிற அதெல்லாம் குனிஞ்சி காலை போட்டு ஆனா நந்தா சீக்கிரம் பண்ணுங்க நந்தா. யாருமே அடுத்த பேட் பண்ணலையே. பண்ணிட்டு தான் இருக்கேன், நீ பண்ணு. மேக்ஸிமம் பவுன்ஸ் தான் ஹெல்மெட் போகிறது வேஸ்ட்டு தான். அது வந்து ஹெல்மெட் போடுறது இப்போ நான் நேற்று போன மேட்ச்சில் ஒன்று வாங்கியிருப்பேன் வாயிலே தெரியுமா. இப்படி ஒரு ஷாட் ஆனல அது ஒரு 1-4 போயிடுச்சுல. இன்னொரு அதுக்கு முன்னாடி ஆனது வந்து இப்படி ஆட போயிட்டு ஹெல்மெட் போட்டால் அந்த ஷாட் ஆடுறதுக்கு ஒரு கான்ஃபிடன்ட் வரும். ஆமாம் இப்போ நான் இப்படி ஆட போயிட்டு பால் இங்கே பட்டுச்சு, இங்கே பட்டு இப்படி போச்சு பால். அது எப்படி நான் மோஸ்ட்லி டைரக்டா வராது நம்ம ஃபேஸுக்கு, பேட் இன்சைட் ஆகி வரதான் நம்ம ஃபேஸுக்கு. ஆமாம் இதெல்லாம் ஸ்லாக்ஸில் நம்ம ஸ்லாக் ஸ்வீப்லாம் ஆடவே முடியாது ஹெல்மெட் போடாமல். அதான் அர்ஜுன்லாம் அந்த மாதிரி ஷாட்டுக்கே போக மாட்டான். அரௌண்டில் போட மாட்டோம் அது வரும். குயிக்காக தான் போகிறோம். வெல்பிளேடா அப்படியே ஆட அந்த வர. பட்டுங்கன்னா போதும். இல்ல பேட்ல பாஸ் ஆன் மற்ற பால்லாம் சுத்த மாட்டேன். இந்த லெக் சைடு போகிறது மட்டும் நல்லா சுற்றுறேன், நல்லா ஃபுல் பவர் போட்டு சுற்றுறேன். அது மட்டும் லெக் சைடு வர பால் மட்டும் நான் நல்லா சுற்றுறேன். லெக் சைடு ஃபுல்லாக ஓப்பனில் பிளேடா மட்டும் இல்லாமல் அந்த ஷாட் ஆனது பெரிய விஷயம் தான். இப்படி ஆடுறான் இல்லை ஃபுல் ஷாட் ஆட முடியாது. ஃபுல் ஷாட் போயிட்டு இருப்பான் ஹெல்மெட். இப்போ கார்த்திக் அந்த ஷாட் அந்த பால் வந்ததுன்னா ஃபுல் ஷாட் ஆகும். ஏன்ப்பா ஹெல்மெட்டில் இப்போ எனக்கெல்லாமே பட்டிருக்கு. எத்தனை வருஷம் ஆடுறோம். ஒரு நான் 5 வாட்டியாவது வாங்கியிருக்கேன் ஹெல்மெட்டில் இது வரைக்கும். ஒரு வாட்டி ஹெல்மெட் போட்டு எனக்கு இங்கே தையல் போடும். பேட்டு ஓட்டேன் அந்த இது கண்டிகை கிரவுண்டில் ரோஹித்து இங்கே பட்டு பால் செம்ம ஹைட்டு. இவன் ஹெல்மெட் போடாமல் தர்ஷன் அவுட் கூட வருவாங்க. இவன் இங்க பட்டுது பால் மண்டையில பட்டு ஆடுறான். ஹெல்மெட் பட்டு பால் ஹெல்மெட் போல போர்க்கே போய் ஹெல்மெட் போல போர்க்கே போயிடுச்சு பால். இங்க பட்டு நான் அடுத்து அதுக்கப்புறம் வச்சா 2 6.
ஸ்பீடாக இருந்துச்சு. இல்லை ஆமாம் நல்ல டைம் பண்ணாங்க கரெக்டாக ரொம்ப பயமுறுத்துறீங்க ஹெல்மெட் போடாம இங்கே நான் ஹெல்மெட் போட்டு இங்கே பால் பண்ணிட்டு கில்லு குத்தி இங்கே 2 தையல் போட்டேன் ஹெல்மெட் போட்டு. நம்ம அந்த டோர்னமெண்ட் மேட்ச் முடிச்சு எல்லாம் போயிட்டீங்கல்ல, நாங்கள் டீ குடிச்சு லாஸ்டா போனோமே, ஒருத்தவனுக்கு ஃபீல்டிங்ல பட்டு ஃப்ராக்சரா ஃபீல்டிங் விரல். அதனால அந்த நம்ம வீக்குக்கு ஒரு மேட்ச் கேன்சல் ஆச்சுல்ல, அந்த டீமும் மேட்ச் அந்த விளையாடல. இவருக்கும் கை ஃப்ராக்சர் ஆச்சு விரல் வந்து இந்த விரல் ரைட் இந்த விரல் வந்து இந்த இருக்கிற நடுவில் உடஞ்சுது பால் படி பேட்டிங் ஆடும்போது. எனக்கு இந்த விரல் போச்சு. எனக்கு இந்த விரல் அப்படிதான் இந்த விரல் சவுண்டு கேட்கும், இந்த விரல் இது மாடி முட்டி இதுவாச்சு. இந்த பையன் கவர்ஸ்ல தூக்கி அதுவும் கிட்ட நிக்க வச்சான். இல்ல என்னன்னா அவ்வளவு நேரம் நான் தான் நினைந்தேன், அது என்னன்னு தெரியல, எனக்கு தோணுச்சு என்னன்னு தெரியல. ஆனா நீங்க வாங்கின நான் போய் லாங்ல போயிருந்தேன், அடுத்த பாலே வாங்கினாரு ஃப்ராக்சர். நம்ம டீம் கூட தான் அந்த இதுல ரெடி கிரவுண்ட்ல அந்த கவர்ஸ்ல வாங்கினேன். கேட்ச் அது ஆக்சுவலா இவ்வளவு தூரம் இப்படி வந்துச்சு, பால் கையை வச்சுட்டேன், கையை ஏன்டா விட்டுன்றான். பால் ஸ்லோ ஆச்சு. பேட்ஸும் நல்லா இருக்கு. நல்லா பேட்ஸ்மேன் ஹாப்பி ப்ரோ மட்டும் தூக்கி போட்டாங்க, அதனால தூக்கலாம். நிறைய இங்க இருந்து இப்படி இவங்க டிராவல் ஆச்சு. இவர உள்ள போட்டு அங்க வேலை ஏறணும். பால் விழுந்தவன அதுவும் அதுவும் அங்க கீப்பர் பால் விட்டுட்டே மயில் ப்ரோ ஹாப்பி தண்ணி போட்டா போல. நியூ பாலா அதே ரியாக்ஷன் அது தம்பி. ஏன்னா நியூ பால் ஆடுறதுக்கு தட்டா அவங்கள அனுப்பிச்சு விட்டது. தண்ணி திருப்பி சரிங்கடா டேய். இல்ல நான் வாங்கிட்டு போங்க. கீப்பர் கிட்டடி. ஐயோ திருப்பி முதல்ல இருந்தா ஏய் கீழ போட்டு கொஞ்சம் ஓல்டா இல்ல அது பால்ல தூக்கி வெளிய வச்சான், அதை எடுக்க முடியல. பவர் பிளேக்குள்ள தொலைஞ்சா திருப்பி நியூ பால் தான். ஆமா 6 தொலைஞ்சா நியூ பால் தான். ஆமா நல்லதா இருக்கும், ஆடுறது நல்லா இருக்கும். அதான் இன்னொரு ஷாட் ஆடுறா. அது எஜ்ஜாவது மிஸ்டேக் அதாவது நியூ பால்ல அதெல்லாம் பிச்சுக்கிட்டு போயிடும் பால். எஜ்ஜெல்லாம் வந்துச்சுன்னா நியூ பால் வெளியே வந்துடும் பால். எஜ்ஜை கீப்பர் தான் போகுது. அதனால தான் சொன்னேன் இந்த பக்கம் இருந்தீங்கன்னா அடிச்சு தூக்கி எத்தலாம் அப்படின்லாம். ஆமா பாவம் லாஸ்ட் ஆகுது. இல்ல தேர்னா கடிச்சிரும். இப்ப தேர்றதுக்கு ஆள் இல்ல. இப்ப எத்தனை போல தேர்னா கடிச்சிரும். 2 பால் வச்சா 2 மாத்திடுவாங்க. இந்த பால் கேட்டா வைடு ஆமா நான் இப்ப சொல்லிட்டு வந்தேன் வரும்போது தான், ஏதோ ஒரு மேட்ச் கூட 92 செஞ்சிருக்காரு ஒரு 2 வாரம் முன்னாடி. 92 வச்சிருக்காரு. நம்ம டீம் தோத்து தெரியுமா, இவரும் இதேசில் தோத்துங்க. எதிர்ந்து எங்க சிசி நோவாஸோ ஏதோ ஒண்ணு. ஆமா அந்த டீம் தான் வச்சிருக்காரு நினைக்கிறேன். ஸ்கூட்டியா 92 வச்சிருக்காரு. ஆஃப் பண்ணிட்டு தான் இருக்குது போல இருக்கு. அவங்க இதுல அவங்க வந்து பவுலிங் ஃபர்ஸ்ட் தான் 86% இருக்காங்க. இப்படிதான் இங்க பாரு, நீ ஆடும் போது அவன் வந்து கலாய்ப்பான். இப்படிதான் இவனை பத்தி நமக்கு 24 ஐயோ
ரொம்ப கான்சென்ட்ரேஷனா இருக்குது. தண்ணி நிறைய சேர்க்க வேண்டியதா இருக்கு. அவரு என்ன சொல்றது, அவர் வந்து வேற மாதிரி என்ன சொல்றது, அந்த மாதிரி கன்வென்ஷனலாவும் ஆடுவாரு, இப்படியும் ஆடுவாரு. ஆனா இப்போ ஒரு 6 மாசமா இப்படிதான் ஆடிட்டு இருக்காரு. அதனால எப்பயாவது கிளிக் ஆகுது. யூஸ்வலா அவரு ஒன் டவுன் ஸ்பாட் எல்லாத்தையும் அந்த பிரச்சனைல இருந்து வெளியே இப்போ அந்த பவர் பிளேல போனா அவரு நம்ம அடிக்கலாம் பார்க்க மாட்டாரு. நல்லா ஆடுவாரு, டைம் பண்ணுவாரு, ஸ்கோரும் வரும், டாட் ஆவாரு. இன்னும் 130 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடுவாரு. இப்போ வந்து அந்த 200 ஆடிட்டு இருக்காரு, 180 200 ஆடுறாரு. ஆனா அதுல என்ன ஆகுதுன்னா ரிஸ்க் ஆகுது, எப்பயாவது சீக்கிரம் ஓட்டிடுறாரு. 5 ரன் 10 6 ரன் ஓட்டிடுறாரு. இப்போ விராட் கோலி ஸ்லோ ஆடினா ஒருத்தி ஓப்பனிங் ஆடி விட்டு அடி இல்ல இதுக்கு ஜெய்ஸ்வால உள்ள எடுத்துட்டு ஓப்பனிங் ஆட விட்டு வெளியே தூக்கிட்டு எனக்கு அந்த ஸ்லாட் அப்படியே போயிருக்கும். எல்லாருக்குமே அந்த ஸ்லாட் போயிருக்கும். பண்ட் செகண்ட் ஒன் வந்திருக்கும், அழகா போயிருக்கும். குட் ரன்னிங் குட் ரன்னிங் குட் ரன்னிங். ஆமா ஆமா, இந்த புள்ளியும் வருது, நல்லாதான், பிரச்சனை இல்லை. இது எல்லாமே நல்லா இருக்கு. அந்த எண்டு அந்த வீட்ல நிக்கிறான்ல ஸ்ட்ரைட்ல, அங்கதான் புல் அதிகமா இருக்கு. இப்படி பார்க்கும்போதே தெரியும் கிராஸ் ரைட்டா. ஆனா அங்க மேட்ச் நல்லா இல்லையே, அங்க வேணா அது அநியாயத்துக்கு லோ கேப்ட் ஆகுது பால். கரெக்டா மேட்ச் ஆரம்பிக்கும் அப்படி இல்ல நந்தா, இல்ல இது வந்து இந்த கிரவுண்ட் இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகல. இதுவே நம்ம எம்சிசி போயின்னு வச்சுக்க டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பான் நம்மள, சீக்கிரம் 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 சீக்கிரம்னு. டைம் ஆச்சு எம்சிசி ஆனா எனக்கு 10 போன் வந்துட்டு இருக்கோம். டிரைவிங் அந்த மொமெண்ட் சொல்லிட்டு நினைச்சேன் வரும்போதே நந்தாக்கு போன் வச்சிருவோம், திடீர்னு தூங்கிடுவான் அப்படின்ட்டு. ப்ரோ இல்ல ப்ரோ, நான் முடிச்சுதான் இருந்தேன். சரி கொஞ்ச நேரம் அந்த கொஞ்ச நேரம் போன்ல பேசுனேன் ப்ரோ, கிளம்பிட்டேன் ப்ரோ. பிடிச்சது பத்தியே இல்ல என்ன பண்ணாரு தீனாரு. கொஞ்சம் குயிக்கா தான் வருது. இவன் ஓவர் பார்த்து ஆடிட்டோம்னா மற்றவரெல்லாம் அடிச்சிடலாம். மற்றவரெல்லாம் ஒன்றும் நினைக்கிறேன் இப்பதான் அடிச்சு கொஞ்சம் இதுவாகனானுங்க. போயிட்டு ஒரு ஓவர் தட்டி கொஞ்சம் பழக்கலாம். அது பேட்டிங் போறதுன்னா ஒரு கட்டிங் போகுது. 3 விக்கெட்ஸ். ஆமா ஆமா, இது கார்த்திக் கட்டிருக்கு. அதே டெக்கத்லான்ல ஆக்சுவலி அந்த மாதிரி தான் பேட் இருக்குது, வெயிட்டே இருக்க மாட்டேங்குது. ஆனா அவங்க இது சொல்றாங்க கிடையாது, டெக்கத்லான் இது கிடையாது. இன்னொன்னு அந்த தர்மாகோல் மாதிரி போய் அதுதான் சொல்றேன். இது வேற அது வேற. இது மாதிரி அது வந்து பாத்தீங்கன்னா வெயிட்டே இருக்க மாட்டேங்குது. ஆனா அவங்க சொல்றாங்க இது உங்களுக்கு ரன் ஓடுறதுக்கு வந்து கம்ஃபர்டபுளா இருக்கும். ஆனா 130 ஸ்பீட்லாம் இங்க வாங்கினா அது விழும். இல்ல ப்ரோ, அவங்க சொல்றாங்க இது வந்து பாத்தீங்கன்னா நல்ல உள்ளுக்குள்ளார வந்து ஏதோ ஒரு வேற ஒரு மெம்பரன் சொல்றாங்க, அதனால வெயிட்லெஸ்ஸா இருக்குது. உங்களுக்கு வந்து பால் பட்டால ஃபீல் தெரியாது. நான் நெக்ஸ்ட் அதான் வாங்கலாம்னு இருக்கேன். இதே வாங்கிடுங்க 3 விக்கெட்ஸ். இது நல்லா தான் இருக்கும். இது நல்லா இருக்கும், வெயிட்டும் தெரியாது. ஓகே கரெக்டாக இருக்கும். ஆனா என்ன இந்த ஃபிளாப் மட்டும் கொலாப்ஸ் ஆக மாட்டேங்குது, அது வேற பவுன்ஸ் ஆயிடுதுனால அது மட்டும் தான் ஒன்று. போகாது. கல்கியா கேவலமா இருந்துச்சு ப்ரோ. நானுமே நேற்று நைட் ஷோ போக வேண்டியதான், எந்திரிக்கணும். நம்ம இடத்துல தான் ஷூட் பண்ணேன் தெரியும். நைட் போலான்னு இருக்கேன். ஆடியோ நல்லா இருந்துச்சு, ஆடியோ கிளீன் பண்ணேன். வந்து பேசாம இப்போ ஒரு படம் வந்துச்சு, பிளாக்கா போயிட்டா போகாது நின்றுச்சு பால். எனக்கு அப்படியே தூக்கம் வந்துச்சு. நான் போய் தூங்கிட்டேன். கத்திட்டே இருக்கானுங்க பக்கத்துல. செலவுலாம் யாருனாலும் பண்றாங்க ப்ரோ. அது நாவல் தானே, நாவல் ஸ்டோரி தானே. போல கொஞ்சம் பட்டுக்கும் போல இருக்கு. கொஞ்சம் மட்டும்தான் இது பண்ணிடலாம். ரன் வந்து நல்ல ஷாட் பாத்தியா, நல்ல ஷாட்டு. இன்னும் கொஞ்சம் மேலே போட்டுருக்கோம். போனே எங்க இருக்குன்னு
இருக்கு நான் பார்க்குறேன். நம்ம பிளான் வந்து கரெக்டாக தான் போயிட்டு இருக்குது. 30 வந்திருக்கான்னு சொல்லு. 50 வந்திருக்குமா? 40 32 4.3 for 32. எத்தனாவது ஒரு 5 hours முடிஞ்சிருச்சு. முடிச்சா 36 கரெக்டாக போயிட்டு இருக்குது. அப்படியே ஒரு நேரத்தில் உட்காந்துருப்பாங்க பவுண்டரி சைடில். உலகத்தை ஒரு மாதிரி பார்க்குறேன்ல வேற மாதிரி. நம்ம கண்ணாடி போட்டு பேட்டிங் போயிடணும். ஹெல்மெட் போட்டு கண்ணாடி போட்டால் பிரச்சனை இல்லை. ஆமாம், ஹெல்மெட் போடாமல் கண்ணாடி போட்டாதான் லாஸ்ட் மேட்ச் கண்ணாடி போட்டு டீம் கண்ணாடி கையிலே நிற்கவே முடியல. ஆளு ஒரு மாதிரி பிளட்டாகவே தெரிஞ்சது. பைக் ஃபீல்டிங் அப்போ ஓகே. காரே வாங்க கொண்டு வந்தாலும் சொன்னேன். இவர் ரிலாக்ஸாக வந்து போ. என் பேட்டிங் இன்னிங்ஸை பற்றி யோசிச்சுட்டே போய் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலான்னு. இந்த ஓவர் தான் அடிக்கணும். அவன் ஓவரில் கொஞ்சம் நிறுத்திக்கிட்டு 4 ரன் 3 ரன் போதா? இல்லை இல்லை, இப்போ இவங்களே சொல்கிறேன் அட்டாக் பண்ணோன்னா இவன் ஓவர் அட்டாக் பண்ணணும், அவன் ஓவர் கொஞ்சம் வச்சு சிங்கிள் வாங்கணும். இப்போ 6 ஓவர் முடிச்சுட்டு திருப்பி புது போல் வந்தால் தான் தெரியும். ஐயோ இதுதான் அடிக்கிற பால். கிளாட்ல தான் போட்டான். கீப்பரும் அதே தான் நினைச்சிருக்கான். வெளியே விளையாடுவாரு போல இருக்குது. அங்கே ஆள் போடணும் திட்டுங்க. இங்கே வச்சிருக்காங்க சம்பந்தம் இல்லை. பவுண்டரி லெக்கில் ஆடுறாரு எட்ஜ் வாங்குறதுனாலே. எனக்கு இவரோட பேட்டிங் பற்றி எனக்கு ஃபுல் அனாலிசிஸ் தெரியும். என்னென்ன பண்ணுவார் எப்போ போகணும் அது பார்த்து பழகி. அதுதான் கார்த்தி கான்ஃபிடென்ட்டாக விட ஆரம்பிச்சோம். அது ஒரு 50 இருக்கு. மிடில் பண்ணாதான் அது நல்ல ஷாட். ஆனால் பால் போல தூக்கி நிறுத்தினாரு. இன்னும் அது கொஞ்சம் குயிக்காக ஆடி இருந்தா போயிட்டு இருக்கோம். அவன் எவ்வளோ ஒரு லெக் சைடில் நல்ல அடிக்க மிடில் பண்ணி அடிக்கிறாரோ அவ்வளோ கான்ஃபிடென்ட் அடிக்கிறான் அவருக்கு. அதுக்கு கேமில் ஆடுற மாதிரி ஆஃபில் இப்போ வெஜ்ஜி பட அவருக்கு ரிஸ்க் தான். அர்ஜுனுக்கு ஸ்ட்ரைக்கே கிடைக்கல. எனக்கு ஒரு எத்தனை பால் ஆடி இருக்கான் பாருங்க. இல்லை 1 பால் ஆடி இருக்கான். 2 பேரும் ஈக்குவலாக தான் ஆடி இருக்காங்க. பாட்டு மிச்சுன்னு அர்ஜுன் அடுத்து போட்டுறாங்க. பாட்டுக்கு எவ்வளோ ஸ்கோர் கம்மியாக இருந்தாலும் ரன்னே வராமல் போயிடும். ஏன்னா கிரௌண்டில் போகிறதெல்லாம் ஆள் பிடிச்சி போட்டுருவாங்க. அந்த சைட்லாம் இங்கே வந்து கவர்ஸும் எக்ஸ்ட்ரா கவர்ஸும் வச்சுட்டு மிட்டான்னு வச்சுட்டு மிட் விக்கெட்டும் அது 2 வச்சா போதும். இங்கெல்லாம் வந்து கிராஸ் இல்லையே. குயிக்காக போகிறது இந்த எண்டு அந்த எண்டு தான். அங்கே போக அங்கே 2 பேர் வச்சாலே ஓடி எடுத்துக்கலாம். அது ஃபுல்லாக தான் போவோம். எல்லாம் போவாது. இந்த எண்டும் அப்படி தான். அதில் போவாது. நடக்குது பாரு. கேட்டியா அது பேர் அது நடந்து போயிருக்கு. இப்போ இதெல்லாம் வெளில சுற்றுற இப்போ காக்காலாம் சுற்றுற மாதிரி இது பப்ளிக்காக சுற்றிட்டு இருக்கா இல்லை யாராவது வச்சுருப்பாங்களா? இல்லை பப்ளிக்காக சுற்றிட்டு இருக்கு. இதெல்லாம் வச்சுருந்தா இல்லை கவர்மெண்ட்லேயே சொல்கிறேன். ஏதாவது ஃபாரஸ்ட் அப்படி இல்லை அது வயலில் தான் ப்ரோ அலையும். அது ஓ வயலில் இருக்கு. இந்த ஃபாரஸ்ட் ஏரியா தானே இது. நம்ம இந்த வயலில் அந்த ஏரியா தானே. இங்கே வரலாம். மழை பெய்யும். அங்கே ஒரு கிரவுண்ட் இருக்கோ? சிசிஐ கிரவுண்ட். சிசி
அங்கே ஒரு 3 கிரவுண்ட் இருக்கும் அதுதான். ஆனா இது ரொம்ப உள்ள இருக்கா? இல்ல இவங்கிட்ட அந்த இதுதான் இருந்தது, ரெட்டி கிரவுண்டு தான் இருந்தது. இந்த கிரவுண்ட் எப்படி வாங்கினான்னு தெரியல. ரெட்டி கிரவுண்டு தான் அவன் கண்ட்ரோல் வச்சிருந்தான் ஜோன்ஸ். இது நல்ல பிஸ்னஸ், நல்ல காசு வச்சுருந்தோன்னா அது கிரவுண்ட் அங்கே கிரவுண்ட் மெயினில் கிரவுண்ட் எடுத்துட்டோன்னு வைங்களேன் வந்துடும். சதக்கு மாதிரி எவ்வளோ ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. லீஸுக்கு தான் தருவானுங்க கிரவுண்ட். இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி விலைக்கு வாங்கிடுவோம் ஃபர்ஸ்ட்டு. ஒரு 5 இல்லைன்னா 8 போடணும் போதும். வீட்டுக்கு மட்டும் போயிட்டு வந்தேன். என்கிட்ட கேஷாக கொடுத்துறேன். கொஞ்சம் கேஷாக தான் இருக்குது. நான் கிட் பேக்கில் ஃபுல்லாக ரொப்பிட்டு வந்துடுறேன். அள்ளி போட்டேன். லெஃப்ட் ஹேம்ல போடுறது. இன்னைக்கு மேட்ச் வேற இருக்குல்ல ஃபைனல்ஸ்ல. ஸ்டார்ட் ஓடலாம்டா. என்ன அதெல்லாம் கத்தின்னு இருக்குங்க. என்ன சொல்றான்னு ஆர்கனைசேஷன் ஃபோன் பண்ணி தண்ணி போட உள்ள போயிருக்கான். அந்த பையன் போயிருக்கான். ஷாட்டா பாய். எங்க பால்? பால் எடுத்து போடுறேன். நீ பால போடு. அடுத்த நீ பால போடு. வரல வருது வெயிட் பண்ணு. ஆண்டிவே அந்த கிரவுண்ட்ல இருந்து எடுத்துட்டு இது காலையில குடிச்சீங்கன்னா என்ன ஆகும் தெரியுமா? காலையில அந்த வெறும் வயிறுல குடிச்சீங்கன்னா என்ன ஆகும் தெரியுமா? அசிடிட்டி குடிக்கலாம் வேணாவா? இல்ல ப்ரோ, வெட்டுக்கு இது நல்லது கிடையாது. காலையில சும்மா யார் வாங்கிட்டு வந்தா இது? உள்ள விளையாடி டயர் எடுத்து குடிங்க. அதெல்லாம் என்னது ஆக்சுவலா மில்க் தண்ணி குடிச்சிட்டு குடிங்க நல்லா. தண்ணிக்கு நான் எங்க போவேன்? சைக்கிள் வரேன். தம்பி என்னடா என்னத்துல புடிச்சு வரீங்க? கடை கடை தான் வச்சிருக்கீங்க. எனக்கு கடை வச்சிருக்கீங்களா? நைட்டே வாங்கிடுவீங்களா? கடை வச்சிருக்கீங்க. இதெல்லாம் கரெக்டா பண்ணிருது. அலாரம் வைக்கிறியா? அவன் தான் ஃபர்ஸ்ட் வந்தாங்க கிரவுண்டுக்கு. கேட்கவே முடியாது. ஆமாமா இல்லடா என்ட்ரிக்கா நான் கேக்குறேன். கும்பல் அலாரம் ஆஃப். தண்ணி குடிக்காம நீங்க வரீங்களா? தண்ணி வேணும் ப்ரோ. என்னடா இல்ல எத்தனை வந்துட்டு இருக்காங்களா? நல்ல பேட்டிங். பேட்டிங் ப்ரோ. இந்த பாலே மாத்த வேண்டியது ஃபர்ஸ்ட். அந்த ஒரு பால் ஸ்லாட்ல வந்துச்சு, அதுவே மாட்டோம்னு நினைச்சேன்.
3 ஓவர் போகணும் பால் ஓடல. சரி வழியா ஒரு பாட்டில் எடுத்துட்டு ஸ்டார்ட் பண்ணு. போயிட்டு தண்ணி என்ன பண்றது அவன் கேட்கலாம் தண்ணி இந்தடா வண்டி வேணாச்சும் கூட சாப்பிட்ற ஆர்வத்தில் பேட்டிங் ஆட்டீங்க. அப்புறம் பண்ணிட்டு ஆயிரம் வச்சேன். அது யாரு காடு இங்க அவன் பொண்ணு தான் இருக்கான். அப்படி பண்ணுவாங்க. நான் நீ எடுத்துட்டு வருவேன்னு நம்ம காடு இங்கெல்லாம் இருக்கும் அவன் நேற்றே வாங்கி வைக்க சொன்னேன் கிட்ட. அவனே லேட்டாக வந்தான். பெருசா இருக்காருல. போர் அடிக்கும் கண்ணாடி இல்லை தண்ணி எடுத்து சமூக சேவை இல்ல ப்ரோ வந்து நான் கொண்டு வரல ப்ரோ. 7 ஓவர் தானே அம்மா அடி காட்றா அடி. அவனுக்கு பேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். பாருங்களேன். களத்துல நல்ல போர்டு ஹோல்ட் பண்ணிட்டு அந்த போர்டை திருப்பி கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓ நம்ம டார்கெட் பண்ண சொன்னோம்ல, ஆமா ஆமா. அந்த போர்டு கண்டினியூ பண்ணுறாரு. அம்பையர் அப்படி கத்துங்க ப்ரோ. தண்ணி எடுத்துட்டு வந்துடலாம். அம்பையர் இல்ல, இன்னொரு பையனா ஹெல்பர் பாய் காவம் சின்ன பையன். அதான் யோசிக்கிறேன். லோட் அடிக்க வச்சிருக்காங்க. ஒரு 100 ரூபா ப்ராஃபிட் ஆகுது கிடைக்கும். ரவுண்ட் ரேட்ல கம்மி பண்றாங்களா கேள். அவனு குயிக்கா ஃபீல்டு கிட்ட போயிட்ட பால் எங்க இருக்கு தம்பி? எங்கப்பா இருக்கு தண்ணி? பாரு எப்படி போயிட்டு இல்ல கிரவுண்ட்ல இருக்குதா இல்ல வெளியில இருந்து எடுத்துட்டு வராங்களா? ஒரு 2 கேன் இருந்துச்சுன்னா ஒரு கேன் எடுத்துக்கலாம்டா. போயிடும் போலியே. நல்லா இருக்கும் விளையாட. அடி குழந்துருங்க. ரோஹித் இந்த வாட்டியும் பிறந்துட்டானா எல்லாத்தையும் காம்பன்சேட் பண்ணிட்டேன். அவ்வளவுதான். போன வாட்டி ஒரு 3-25 சேர்ந்து அடிச்ச மாதிரி வந்துச்சு. இன்னும் 2-25 இருக்கா இந்த மேட்ச். தினா அது பட்டர் மில்க் மட்டும் போடுங்க. தண்ணி குடிக்காம சாப்பிட கூடாது. காஃபி குடிச்சு வந்துருக்கோம்.
தண்ணி தான் குடிக்கிறேன். ஷாட்ரா பாய். ஓடு ஓடு போலாம். நான் தான் 2 டயர்ட் ஆயிட்டோம். அப்படியே ஸ்லோவா ஓடிடுறான். அவன் குயிக்கா ஓட மாட்டான். ஸ்லோவா நைஸா ஓடிடுறான். அர்ஜுன் அப்படிதான் நைஸா. ஃபர்ஸ்ட் பால் நோ பால் இல்லன்றானுங்க. அது வெளிய விக்கெட்டுக்கு வெளிய வந்துனா நோ பால் இல்லன்றாங்க. விக்கெட் இல்ல குத்துற நோ பாலிங். நோ பால் இல்லையா? ஃபர்ஸ்ட் பால் அதான் இது கொடுக்கல. ஸ்டெப் நோக்கு மட்டும் தான் ஃப்ரீ தான். வேற எதுவும் ஃப்ரீ இல்ல. சரி நோ பால் ஃப்ரீ இல்ல. ஓ ஸ்டெப் நோக்கு மட்டும் தான் ஃப்ரீ. அது வந்து பால் நேம் கொடுங்க நாங்க போட்டுட்டு இருக்கோம். சார் நல்லா நியாயமானவங்க, அப்பெல்லாம் பேசாதீங்க. நான் அப்படி இல்லையே. இப்ப போன என்கிட்ட வந்துச்சுன்னா இல்ல 10 ஓவர்ல கீழே 150 ரன் போட்டு 10 ஓவர்ல 150 ரன் போட்டு வச்சிருவேன். ஷாட்ரா பாய். போன் இருக்குது, நான் ஸ்கோர் போட்டுமா? சொல்லு தம்பி, நம்பர் சொல்லு. ஸ்கோரிங் போடணும். விக்கிரோஸ் உங்களுக்கு எப்படின்னு தெரியுமா? எனக்கு தெரியாது. உன் phone என்ன? நான் ஃபோன் இல்லை, அவர் ஃபோன். சரி, இது 2 மேட்ச் ஸ்கோரிங் போட சார்ஜர் இருக்காது. அதெல்லாம் என் சார்ஜர் யூஸ் பண்ணிக்கிறேன்ற. இங்கே உட்காந்து தானே பண்ணுவேன், வெயிலில் உட்காந்து அதான் ஒரு சைடு மட்டும் தான் கட் பண்ணிட்டு. நான் இப்போ கைக்கு யாரும் நல்ல மாட்டேன். ஆமா, இங்கேயும் வந்துட்டு அந்த இதெல்லாம் போகும். அந்த சரௌண்டிங் தான் போக மாட்டேன். ஃபீல்டிங் பண்ணும்போது நான் ஃபோனை வாங்கிக்குவேன். இப்பயே போடுறதுனா போட்டு பரவாயில்ல பரவாயில்ல. அர்ஜுன் நான் போய் போடுறேன். அப்ப போன அதான் இது பேக் பெயின்ஸ். இல்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் யூஸ் பண்ணிக்கோ, செகண்ட் ஹாஃப் இந்த ஃபோன்ல போட்டுக்கோ. ஷாட்ரா அடிக்கவே இல்லை. அடிக்காம பேட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறீங்களா? அதுக்குள்ளார அது இதாயிடுமே, லாக் ஆயிடுமே. நல்ல grip ஆயிட்டு நல்லா இருக்கு. நம்பர்ஸ் லாக் சொல்லணும். பால் நல்லா திரும்புது. ஸ்பின் ஓகேன்றாருன்னா நான் ஸ்பின் போட்டுறேன். 08 20. இல்ல நல்லா இருக்கு. ப்ரோ கீழே போயிடுச்சு பால் பாத்தீங்களா? பால் ஏறிச்சா ப்ரோ? ஏறல ஏறல. போகும்போது அந்த மாதிரி பயமுறுத்தி அனுப்பாதீங்க. இல்ல நீங்க மைண்ட் அப்படியே வச்சுக்கோங்க. எல்லா பாலும் கீழே வர போகுதுன்னு நினைச்சு ஆடுங்க. மத்த பால ரியாக்ட் பண்றீங்க. அதுதான் சொல்றேன். ஆனா ஸ்பின்னர் கொஞ்சம் மேல ஏறுது லைட்டா. ஸ்ட்ரைட் பேட்ல ஆடுங்க. பண்ணுங்க பண்ணுங்க. வண்டிங்க ரோடு. நம்ம பசங்க ஏன் போயிருக்காங்க? இது பாட்டில் எடுத்துன்னு போகல. கேனை தூக்கிட்டு வர போயிருக்காங்க. நல்ல பேட்டிங்டா. கீழே வந்துச்சா? நல்ல போன்ஸ் இங்கே வரைக்கும் போன்ஸ் இருக்கா? ஓவர் கரெக்டா தான் போயிட்டு இருக்கு. என்னதுதான் லாக் அன்லாக் பண்ணவா? ஃபோன் நம்பர் 8190 8190 என்னடா இது வேற மாதிரி இருக்கு. 80 78 12. ப்ரோ செகண்ட் ஹாஃப் வந்து வேற ஃபோனுக்கு மாத்திக்கோங்க. வாசல் செகண்ட் ஹாஃப் மட்டும் ஃபோன் வேற ஃபோன்ல போட்டுக்கோங்க. இது அன்லாக். லெஃப்ட் ஹேண்டர் 2 இந்தாங்க.
பால் சிங்கிளாங்க ஆமா யூஸ் பண்ணும்போது பால் செம்ம அடிக்க முடியாது. ஆனால் குத்துன அப்புறம் மாறிடுது. லெஃப்ட் ஹேண்ட் போல லெஃப்ட் ஹேண்ட் ரொம்ப ஸ்லோவாயிடுச்சு. அப்பா என்ன எரியுறான். ஓவர் மாறிடுச்சா இது 5 ரன் அப்டேட் பண்ணானா தெரியல. இல்லை மோகன் போயிருக்கான். சரி மோகன் நான் போயிருக்கான். மகேஷ் போயிருக்கான். ஏன் ஓடல? அது மகேஷ் அங்கே தானே போயிருக்கான். ஒரு கார் எடுத்துட்டு வராங்க. வரான் ஆஞ்சநேயன் பாதி பண்ண மாட்டான். அதுக்கப்புறம் ஃப்ரீ இருக்கணும். இந்த வெளில பிச்சுக்கு வெளில பிச்சு பண்ணால் ஃப்ரீலாம் கிடையாது. அதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க. அப்போ என்ன நியூஸ் என்ன யூஸ் இருக்கு அதுக்கு வைடே கொடுத்துட்டு போயிடலாமே. 40 பேருக்கு அந்த நோ பால் கால் ஐசிசிலே அது நோ பால் தான். bro, அது காலையிலலாம் வந்து கத்த ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்க, தூங்கவே முடியாது. கத்திக்கிட்டே தான் இருக்குங்க. வரதுக்கு சொல்றேன். இப்போ நீ வரும்போது 20 கிலோமீட்டர் அப்படிதான் இருக்கும். இப்போ கூட நான் வண்டி எடுத்துட்டு ஏர்லியா கிளம்பி வீடு வரல வெயிட் பண்ணுமா? அப்போ வருவானா? வேக்யூம் பேக் எடுத்து வந்து லோட் பண்ணுமா அன்லோட் பண்ணுமா? நீ கணக்கு பண்ணா நீ வண்டியிலேயே வாப்போம். அதுதான் இதான் பெஸ்ட் ஆக்சுவலா. இங்க க்ளோஸ் தானே, ஆமா இந்த 25 நிமிஷம் தான். சத்தியமாக உள்ள நினைச்சேன். எங்கேயும் போகுது இந்த மாதிரி எவ்வளோ போகுது. எனக்கு போட்டது செம லோக்கு. ஸ்லோவாக இருக்குதா அவங்க ஸ்லோ பண்ணுறாங்க. அடிங்க. 4 மேட்ச் வந்து இங்க வந்து ஸ்லோவா நினைச்சேன். இந்த டீம்ல வந்துருச்சு. 2 டக்கு 2 டூல அவுட் ஆயிட்டான். எட்ஜ் வாங்கி ஸ்ட்ரைட் பேட்ல அடி. அதுல 2 ரன் ஆச்சு. பிரம்மன் அடிச்சா அவுட் ஆயிட்டு. அப்படியே மாறி போயிடலாம். நிப்பாட்டினா அவுட் ஆயிடுறாரு. சரத்குமார் ஞாபகம்
போல இன்னைக்கு. எனக்கு போட்டது தான் இதை தாண்டா பிக்கன் இல்லை. எனக்கு இவன் தான் ரெண்டு ஸ்கூல் வச்சிருக்காங்க ரெண்டு பேரும் யூஸ் பண்ணிட்டு வராங்க. ஒருத்தன் ஆஃப் பிரேக் போடுறான் ஓகேவா, இந்த வேரியேஷனோட. இன்னொருத்தன் கல்லுன்னு விசாரிக்கிறான். இந்த இப்போ போட்டானே ஒன்று போட்டு ஆனா இல்லை இவர் மட்டும் தான் போட்டுருக்காரு. ஐயோ ஆக்சுவலாக டேஞ்சர் ரெண்டு ஓட போகிறது நந்தா, அவரே பாதி கிரீஸ் ஆகிடும். ஊற்றிடுங்களா ஏன்னா வெளியே ஜாலி 4 runs. அந்த அந்த ஜிப்பை ஓப்பன் பண்ணி அதை அலாம் அந்த ஜிப்பு திருட்டி போனா அது அதுக்கு எவ்வளோ நான் போன வாரம் போனேன் இது மொத்தமா வாங்க ரெகுலரா வாங்க நீங்களும் வரதுல அவரு அதுக்கா போடு, ஒரு 2 இது போடு. 1 லிட்டர் ஆகுது 2 போதும், அதுக்கு மேல போடாதீங்க. அது ரொம்ப ரொம்ப கான்சென்ட்ரேட். இங்க அவங்க ஓரளவுக்கு இந்த நம்ம லொகாலிட்டி செட் ஆகுது கிரவுண்டு. அங்க போனனாலே ஒரு பெரிய அதுக்கு தான் நானும் டேஸ்ட் பண்ணி பாருங்க. அது போட்டு குடிங்க. எத்தனை கம்ப்ளீட்? அது மட்டும் இதா சாப்பிடுங்க. சாப்பிடாம மூணு லெஃப்ட் போடலாமே. நம்ம அவங்களுக்கு டிப்ஸ் கொடுக்கலாம்னு பார்த்தா அவங்க நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இன்சைட்ல போய் என்ன பார்த்தாலே தெரியும். ஸ்லோ லெஃப்ட் ஆம் ஸ்லோ லெஃப்ட் ஆம் பால் வீஸ் பண்ணுங்க. வீட்டே வராது. ஒரு 10 மணிக்கு டக் அவுட் ஆகி டைம் வரும். அதான் போறாங்க 150 என்ன அப்படி பாக்குற? போட்டு தாண்டா போடுற. ஸ்லோ பால், ஒரு பால் ஃபாஸ்ட். அந்த ப்ரெஷர் ஆயிடுச்சு இப்போ. அதான் அடிச்சிருவான் 6. ப்ரெஷர் ஆயிட்டான்.
நந்தா செட்டில் ஆவு அவ்வளவுதான். சிங்கிளோ ரன் தான். அதை ஆடுங்க. கரையுது ஷேக் பண்ணு. டேய் அதான் டபுள் ஏய் நல்லா டைட் பண்றா. இல்ல வாஷர் ஏதோ லூசா ப்ரோ. தண்ணி வேணுமா? தண்ணி கேளு. ஏய் தண்ணி குடுறா. குடுறா அப்படியே குடிக்கிட்டு வந்தா. லெஃப்ட் ஹேண்ட் க்ளவுஸ் தான் அது. எதிரா போட்டு ஆடுவேன். ஆமா இந்த பாடிங் வந்து இதுல வரும், நமக்கு ரைட்ல வரும். இப்படி வைக்கும்போது வெளியே வரும். Hi guys. அடிக்கலன்னா கையில போகும். போட்டான் சாலையிலே போட்டான். எத்தனை ஜிபி ஸ்டோரேஜ்னா நல்லா தாங்க போல. யார் இது? ஆப்போனன்ட் டீமா? யூடியூப்ல போடுவாங்க. யூடியூப் இன்ஸ்டாகிராம் அது நான் பாய்ட்டேன். இதுவா? இது வெயிட்லெஸ் தான். என் பேட் நிறைய இருக்காச்சு. கிராண்ட் எடிஷன். இதுல எந்த அந்த அது நம்ம இந்த மேட்சோட ஆப்போனன்ட் பாப்போம். இங்கே கிரவுண்ட் இந்த மேட்ச் அந்த மாடமாக்கும். எங்க மாடமா இல்லை கிரவுண்ட் இதுதான் ஸ்கூல் கேட்டேன். இது வயசு தெரியுமா? இதெல்லாம் பவுத்ரா என்ன கிட்ட அதுக்குள்ளே காலியா ஜூஸ்.
கலந்துக்கணும். சுகர் ஆட் பண்ணணுமா? சுகர் இல்லடா, அது வந்து இன்னும் ஒரு 5 ஸ்பூன் ஆட் பண்ணோம். ஆமாம் 1.5 லிட்டர் தான். 300 ml 2 சொன்னீங்க. அவ்வளோ ரேஷியோ தெரியல, ஆட் பண்ண வேண்டியது தானே யூசுப்பையில. ஆர்வத்தில் வாங்கிட்டு போறது நீங்க. பரவாயில்ல குடிக்கிட்டதா வந்து நீங்க. அவன் தண்ணி கேட்குறானேடா. ஃபர்ஸ்ட் போட்டுடுறா பவுடர் போட்டுட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊத்து. அடி சொல்லிடுவோம். இவங்க 2 பேர் தானே. ஏதோ டயல் பண்ண இப்படி திருப்புற மாதிரி வரும் ப்ரோ. ஏய் உட்காருவா தெரியல மேட்ச் ஆரம்பிக்கிறாங்க இந்த பக்கம் வந்து டேய் இப்படி ஆடுறா, அங்க நின்று இப்படி ஆடுறா. இப்போ இந்த டீம் கூட யாரு bowling அது உள்ள போச்சுன்னா பால் நோ பால் இது ரன் கட் பண்ணுவாங்க. ஸ்கோர் பார்க்கல. 74. நீங்க எது மேட்ச்? அதே 2 என்னடா பேச போறாங்க மறுபடியும்? அசிங்கப்படாம அவுட் ஆகலாம். எந்த சேஞ்ச் ஆகிறாங்களா? மாற்றி நின்றுருப்பாங்க போல. எவ்வளோ லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ் வச்சுருக்கீங்க? 3 பேர். ரெண்டே பேர் தான் வெளியே வச்சு ஆடுறாங்க. நம்ம அடிக்கல, அதனால 2 பேர் வெளியே வச்சிருக்காங்க. அடிக்க ஆரம்பிச்சோம் எல்லாரையும் நிறுத்தி வச்சிருக்காங்க. ஷாட்ரா பாய். பேக்ல டிஃபன் பாக்ஸ் ஸ்பூன் ஏதாவது இருக்குதா? கொஞ்சமா ஊத்தி கலக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணியை ஊத்திட்டேன்பா. நான் என் பேக் உள்ள இருக்கேன். குடிங்க ஃபர்ஸ்ட், அதை குடிங்க, அதுக்கப்புறம் கீழே புளி இருக்கு. சில பால் மேலே வருது, சில பால் அப்படியே கீழே நிற்குது. எல்லா பாலும் நம்ம ஆர்வமாக இருக்கிறேன். ஏய் கேட்கலப்பா. தூங்கல ப்ரோ நைட்டு. ஒரு 6 வை நந்தா வாயிலே விட்டுருவாங்க. அவ்வளோதான் நந்தா ப்ரெஷர் பயங்கர ப்ரெஷர் ஆயிட்டான். ரொம்ப இதாக இருக்கா? இல்ல கசக்குதான். கசக்குதான். கரெக்டா இருக்கு. கசக்குதா? ஏன் தெரியுமா? ஆரஞ்சோட பியூர் எக்ஸ்ட்ராக்ட். அதோட தோலை வந்து காய வச்சு பவுடர் பண்ணி. இதனால தான் நான் ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரியிலலாம் ஃபெயில் ஆகிட்டேன். ஓரளவு பரவாயில்ல. இதுக்கு முன்னாடி நல்லா குடிச்சிருக்கு. இன்னைக்கு இன்னொரு ஸ்பூன் போட்டா யாரும் ஃபீல் பண்ண மாட்டோம்னு நினைக்கிறேன். நான் கசக்குதுல அடுத்த வாட்டி சகரம் வாங்கிக்கலாம். இல்லை ப்ரோ, இப்போதான் தண்ணி தாங்க அடிக்காது. கசடுச்சுன்னா தண்ணியே தாங்க. இவ்வளோ லோல வாங்கினாரு. இது உட்காந்து
அடிங்கடா பால் போடுறேன் கரெக்டாக அடிங்க. டேய் பேட்டில் என்னடா ஃபீல் பண்றீங்க? கரெக்டாக பேட்டில் பிளேட் ரோஹித்தும் நானும் என்னன்னா சரிப்பட்டு வரும் போல இருக்குது. சரி மேசனா இப்போ ஸ்பின்னெல்லாம் பாருங்க. டேய் அது கலங்க இது பிடிக்க தான் இதாகும்னு நினைக்கிறேன்டா. இது வந்து அடிக்கலாம் சொல்லல. சிங்கிள் எடுத்தாலும் ரன்னு தான் சொல்லிட்டு வந்தேன். அதையும் பண்ண மாட்டேன்றானுங்க. நீங்க வச்சாலும் 2 தானே. ஐயோ அப்ப ஆடக்கூடாது. போறான்னு சொல்லுவாங்க. அப்படியே கை விட்டுறா. எங்க கார்ல இல்ல இல்ல கார்ல வரது அதோ வரோம். இல்ல நீங்க சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எனக்கும் ஒரு 2 இட்லி வாங்கிட்டு வர சொல்லிருக்கேன்னு சொன்னேன். இல்ல இல்லப்பா. நான் பரவாயில்ல வாங்க அதிகமாக. ஏய் என்னடா இது எப்படிடா அவுட்டு? இதுக்கு முன்னாடி இருந்தது அவுட் அது கொடுக்கல. அதனால இதை கொடுத்துட்டான். இது எப்படி அவுட்டு? ஏய் நல்லா வேணும்னே பண்ணுறீங்க 2 பேரும். இல்ல பரவாயில்ல. ரச்சிரார்னு பார்த்தா கரெக்டாக விட்டாரு. ஆனா நானே ஸ்னைப்பர் பண்ணேன். பின்னாடி ஃபுல்லா இதுடா. பரவாயில்ல ப்ரோ. இவ்வளவு புலம்புறான். இது ஒரு கண்ணாடி. கண்ணாடி வாங்கினா நான் எங்க போறேன் போடுறது. ஒரு 4-5 டேஸாவே 4 hours தான் சொல்லிட்டேன். அதுக்கு மேல அப்படி போடுறா. அப்படி போடு. பாதி வெள்ளையா தெரியுது பாதி கருப்பா தெரியுது. ஃபுல்லா தெரிஞ்சாலே பாலை பிடிக்க மாட்டேன். அவுட்டே இல்ல. இது அவுட் இல்ல, அது அவுட். அப்ப என்ன பண்ணி அது க்ளீன் அவுட். அது இங்க வாங்கினேன் இதை கொடுக்குறான். அது ஸ்ட்ரைட்டா நின்று இங்க வாங்குறேன். அவன் போன பால் குடிக்கலையா கன்ஃபியூஸ்ல கொடுத்துட்டு இருப்பான். ஆமா அவன் டென்ஷன் ஆகுறான். வந்தா போற இதுக்கு பாலே வரல பேட்டுக்கு. அது நானே வந்துட்டு இருப்பேன் அந்த பாலுக்கு. இல்ல அதுல கிளீனா வாங்கினேன், ஃபுல்லா உள்ள வாங்கினேன். ப்ரோ நீங்க போடும்போது கொஞ்சம் முன்னாடி பிச் பண்ணீங்கன்னா ஏதாவது ஆகும் ப்ரோ. நீங்க அவன் போன மேட்ச் குட்ரானே ரொம்ப பேட்டுக்கு வந்து ரொம்ப க்ளோஸா விடுது. இப்படி வச்சாங்கன்னா ஃபுல்லா பேட்லயே படுது. கொஞ்சம் முன்னாடி போட்டீங்கன்னா ஏதாவது ஆகும். ரெடி பண்ண கொடுத்துருந்தீங்கன்னா என்ன பேட்னா அது? பேட்டா ப்ரோ கொஞ்சம் ஃபுல்லா போடுறீங்களா? வேற இதான் ரீபெண்ட் பண்ணிடுவீங்க. எல்லா பேட்லயுமே அந்த இடத்துல போடுவாங்க. சின்ன போடுறான். மூணு பேர் லெஃப்ட் ஆஃப் ஸ்பின்னர் வச்சிருக்காங்க. ஆமா 3 லெஃப்ட். அதுல ஒருத்தன் வேரியேஷன் ஒருத்தன் வேகமா போடுறான். எப்படி போறானே தெரியல. இதுல சுத்தி வெளியே இருக்கிறான். சரி அப்படி போற நினைச்சாலும் உள்ள அடிச்சிடறான். நம்ம கிட்ட ஒரு மிஸ்டேக் இருக்கு. நம்ம போறத அவங்களுக்கு தெரிய கூடாது. அது மாதிரி என்ன போட்டு எவ்வளவு சைஸ்ல இருக்கு? பெருசா இருக்க மாட்டேன். ப்ரோ ஒரே நிமிஷம் க்ளோவ் போட்டு. எனக்கே தெரியாது. பார்க்க பெருசு மாதிரி தான் தெரியுது. ரொம்ப நாள் போட்டு ஆடிட்டானா மேலேயே ஆடல கேட்டுக்கிற சுமார் இருக்கும். இப்போ ஆடுவாங்க
அவன் பொறுமையா ஆடுறதுக்குள்ள பேட் விட்டு ஆடி எப்படி போல அப்படின்னு இல்ல ஒரு மாதிரி அனிவன் பவுன்ஸ் வேற இருக்கு. இல்ல அது நம்ம ஸ்லோவா எல்லாத்துக்கும் இன்னர் சர்க்கிள் கிளியர் பண்ணலாம் பேட்டல் ஸ்டார்ட் ஆகும். அது லெக்ல மடக்கிட்டாங்க. பேட் கட்டா இருக்கான்னு மறு வச்சிட்டு போறோம். ஓடும்போது ஓடும்போது நல்லா இருக்கும். இவன் தான்டா சரு சருன்னு அடிக்கிறான் பால் எரியுறான். இவன் பால் தெரியுதுண்ணே. ஒரு மாதிரி போடுறான். ஒரு மாதிரி போறான். இவனு கட்டாந்து மகேஷ் இல்லையா மகேஷ் அவன் லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின்னர் யோசிக்கிறான். லாஸ்ட் 2 4 இல்ல இல்ல என்னதுன்னே எனக்கு தெரியல. வா 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 வந்துரு 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 பால குத்து வெளிய போடா. அது வந்து அவுட் சைடு. அவுட் சைடு அங்க தண்ணி பாஸ். ஆனா அது வேற பால் பால். ஆமா. டேய் பால் ஒண்ணு பால் கேட்கல. இல்லடா வெறும் தண்ணி கேட்கல. யாரு வெறும் தண்ணி கேட்டா? அந்த வாட்டர் பாட்டில் யாரு வெறும் தண்ணி கேட்டா? சொன்னானா தண்ணி பேரும் தெரியாது. எல்லாரும் வெயிட் பண்றாங்க. இனிமேட்டு பேச்செல்லாம் இல்ல, வீச்சு தான் பேச போறாங்க. ரொம்ப காண்டா இருக்குன்னா முடிஞ்ச பால் பேட்ல மடக்கிடுச்சா? போட்டா. அடிலாம் போட்டு வா தண்ணி. போ நல்ல வேளை பாஸ் போல இருக்கும்போது ஆடிட்டீங்க. இவன் பாஸ் நினைக்கிறேன். இவனும் லெஃப்ட் ஆம் தான்டா. இல்ல இல்ல 3 லெஃப்ட் ஆம். இதோ இவன் போறானே அவனும் லெஃப்ட் தான். இவன் 4வது நினைக்கிறேன். ஆமா ஸ்மார்ட்டா இருக்கு. லெஃப்ட் கரெக்டா இருக்கா? பெருசா தெரியல. அந்த ஃபர்ஸ்ட்க்கு அப்பீல் பண்ணாங்கல்ல க்ளீன் அவுட். எங்க இருந்து சொல்றேன். இங்க இருந்து வாங்குனேன் எனக்கு தெரியுது. செகண்ட் இது அவுட்டே கிடையாது. சின்னது இங்க வாங்குறேன். அப்பா ஏன்னா பேட்டை உரட்டாங்க கடுப்பா இருக்கு அது சொல்லிட்டு வந்தான் அவங்கிட்ட. இது யார் பேட்ட? ஆல்டர் பண்ண பேட்டா இல்ல இல்ல அதுதான் கார்த்திக் ஆல்டர் பண்ண பேட்டா? இப்பதான் உடஞ்சது ஏதோ ரெடி பண்ணாரு. ஓஹோ வெயிட் கம்மியா இருக்கா? கரெக்டா ரொம்ப வெயிட்டாகவும் இல்லை ரொம்ப கம்மியாகவும் இல்லை. அது இப்போ கரெக்டா இருக்கும். ஒரு ஓவர் ஆடிட்டதுக்கு அப்புறம் பேட் வெயிட்டது இல்லை. கொஞ்சம் லைட்டாக வெயிட்டாக மகேஷ் வெயிட் போட்டா மாதிரி தெரியுது. அது அவன் சொன்னானே ஃபுல்லா இல்ல நல்லாவே தெரியுது. இது சரியான வெயிட். ப்ரோ வாங்கி கம்மி பண்ணிருக்கீங்களா? கார்த்தி ப்ரோ வாங்கிட்டு கம்மி பண்ணிருக்கீங்களா வெயிட்? இல்ல இல்ல அவங்க வீட்ல தான் இருக்கு. காலி கிராக் இருக்கு போல. உடைஞ்சது ஃபுல்லா போச்சு. ஒரு வாட்டி அது மேட்ச்ல அடிச்சு ப்ரோ பாக்கெட்ல ஹலோ பாக்கெட்ல பேட் வச்சு கார்த்தி இருக்கும். நாங்க எடுத்து ரவுண்ட் போயிட்டோம். ஷாட்ரா பாய்.
பேட்டிங் ரோஹித். 4 சிங்கிள் 4 இந்த ஃபோரை போச்சு. ஆமா அந்த ஒரு 4 என்ன பேட்ச் பாக்குற கேப்டன் பேட்டை பற்றி பேச கேப்டன் பால் பை பால் வாட்ச் பண்ணுவோம். கேப்டனா பேட் எங்க இருக்கு. ஆனால் வெயிட்டாக இருக்குது. வெயிட் கம்மி பண்ண போகிறேன். வெயிட்டா இருக்கா கம்மி பண்ண போகிறேன். வெயிட்டெல்லாம் அதில் கம்மி பண்ணிட்டீங்கன்னா பேட் ஆல்ரெடி இதுவாக தான் 100 கிராம் இதை கம்பேர் பண்ண சார். சூப்பராக இருக்குது. ஒரு நிமிஷம் ஆனா உடம்பு ரெடி பண்ணிருக்காருல அந்த எஃபெக்ட் போயிருக்கும். இதை கம்பேர் பண்ணுவோம். இது வெயிட் கம்மி தான். இந்த இது கொடுங்க. ஓ இதானா அதனால எஃபெக்ட் போயிட்டு இருக்கும் அந்த பவர்ஸ் எல்லாம். இங்கே தெரியவே இல்லை. என்னடா குத்துன ஒன்றும் ஸ்லோ ஆயிடுச்சு. மேலே இதாச்சுல 15 அப்பா தெரியல, யாருமே ஸ்கோரே பார்க்கல. ஸ்கோர் யாராவது பாக்குறீங்களா? ஏய் ஸ்கோர் பாடுறா அர்ஜுன. டிப்பு வரும்போது எங்கள் ஃபீல் வந்துட்டா ஒரு மீண்டா இது அவுட்டே கிடையாது. அவுட்டு இருக்கு. அது அவுட்டு அவுட்டே கொடுக்கல. அம்பையர் வந்து அந்த மாதிரி வந்து ஒரு பேலன்ஸ் பண்ணிக்குவாங்க. அதான் நோ பால் கொடுக்காததுக்கு அடுத்தது நோ பால் கொடுத்துக்குவாங்க. அடிடா 96 ப்ரோ. எத்தனை ஓவர்? 16. அடி சொல்லு அடி. நந்தா பேச்செல்லாம் இல்லை, வீச்சு தான். அவன் அப்பத்திலிருந்து அடிச்சுக்கிட்டு இல்ல நான் அடைய மாட்டேன்ற அடிச்சுக்கிட்டு தான் இருக்கான். இப்போ பாருங்க வாசனை. நீ தானே ப்ரோ வாங்கன்னு ரெண்டு பேர்ல யார் பேட் எடுத்துன்னு வந்தாலும் வாங்கி போய் வந்தீங்க. நீங்க அதான் பேசுறேன். என்னை கூப்பிட்டாரு, நான் போறேன். இவன் நாலாவது ஓவர்ல லாஸ்ட் ஓவர்ல வந்து ரோஹித் அடிக்க ஆரம்பிப்பான். இல்ல இவன் ஓவர் ஒரு நல்லா இருக்கு. சரியான நிமிஷம். அந்த குண்டா ஒருத்தர் அங்க நிக்கிற அம்பேர் கிட்ட ம் அவர் தான் வேரியேஷன். இந்த வேரியேஷன் புதுசா இல்ல. ஐ ஓடலாம் வைட் இல்ல இல்ல ஃபைல் இல்ல. அவன் பிளான் பண்ணி அடிக்கிறாரு. பைக் தானே. பை அதான் குட் சரியா திருப்பிட்டோம். மூணு ஸ்பின்னர் வச்சிருக்காங்க. வந்துச்சு பாலு. பால் வரதுக்கு முன்னாடியே சுத்திட்டு பாலை பாக்குறான்டா. அப்பதான்டா கிராஸ் ஆகுது. இல்ல அவன் ஒரு பால் நேரா போடுறான், ஒரு பால் குத்தி வெளியே போகுது. இவன் வெளியே போகுது, 4 பால் உள்ள வர பாருங்கள. எல்லாம் லெக்சர் ஒயிட் தூக்கி போட்டுறான். எத்தனை ஓவர் ஆயிருக்கு? 17வது ஓவர் போலிங். போங்க வச்சா எல்லாருக்கும் தான் அதுவா ஹெல்மெட் வரவங்களுக்குலாம் பால் வரலண்ணா. தண்ணி விட்டுருவோம். எந்த பேட்டு கூட நந்தா காண்டாயிட்டோம். எல்லாம் பார்க்கும்போது தெரிஞ்சுதாங்க. நந்தா அந்த எல்பி ஃபர்ஸ்ட் எல்பி கீழ் அவுட் இல்லாது எந்த வெளியாது. நீங்க ஃபுல்லா வெளில போயிட்டீங்க. அது வெளில அது எல்பி இல்ல கட்டாம கொடுறாங்க எல்பி தான். அப்ப செகண்ட் எல்பி அவுட்டா? அதுக்கு என்ன அவுட்? கடையில் வாங்கினாத நான். நீங்க முன்னாடி வந்துட்டீங்க. குஞ்சி ஆனீங்க. முன்னாடி வந்து இங்க வாங்கினாலும் அவுட். அது அவுட் நான் அதுக்கு தான் இதை கொடுத்துட்டான்னு நினச்சேன் நான். அதுக்கு நல்லா கரெக்டாக
ஒரு சேர்க்கு வந்து வெறுப்பாயிடுச்சு தெரியும். வெறுப்புன்னு இல்ல, ஆனா வெறுப்பு தான். இல்ல நமக்கு சுத்தி சுத்தியே டயர்ட் ஆயிடுது. கையாடு கூட இல்ல ப்ரோ, ஒரு அந்த பேட்ல ஏன் பட மாட்டேங்குதுன்னு தெரியல. அவனுக்கு நல்லா போடுறானுங்களா நல்லா பேட் மிஸ்டேக் நல்லா செம்மையா போச்சு. ஃப்ரண்ட்ல வந்து ஆடலான்னு பார்த்தா அந்த பால் எங்கேயோ திரும்புது. இப்பதான் சொன்னேன் இந்த பால் வெளியே போட்டான்ல, அந்த பால் உள்ள போடான். நான் தான் வெளியே போறேன்னு ஆட போறான். இல்ல வெளில போன நினைச்சல, அந்த பாலுக்காவது போய் அடிச்சு தொலைலான்னு தான் போனேன். வெளில போனலாம் நேரா போயிட்டேன்னு வச்சுக்கோங்க, 2 பேரும் உள்ளதான் ஸ்ட்ரைட்ல கிளியர் ஆச்சு. 2 6 கிளியர் ஆச்சு. ஸ்ட்ரைட் வந்து அடிச்சா போகும். மாட்டு வார்த்தை ஓடலாம் நீன்னா குருதாதான். குனிலன்னா அவ்வளவுதான் இந்த கிரவுண்டுக்கு போல. குனிஞ்சா இருந்தாலும் ஒரு சில பால் மேல நல்லதான் கேளுங்களேன். ஒரு பால் குயிக்கா போட உள்ள சருன்னு வச்சா ஒரு பால். நான் அப்பதான் நீ அடி வந்தா அவன் நல்லா தூக்கி போடுறான், தூக்கி அடிச்சா உள்ள. நேரம் வருது பால். இல்ல அவர் அது வந்து ஆடுறாரான்னு இல்ல நின்னுச்சுடா பால். வெளியே போயிட்டாரு ப்ரோ, அவர் வெளில போயிட்டாரு. வெளியே இருந்து எடுத்துட்டீங்க ப்ரோ. பால் நின்னுச்சு ப்ரோ, அவர் வெளியே இருந்து எடுத்துட்டாரு பால. கால் ரைட்ல கிட்டி இருந்துச்சு வெளியே. பாலே போயிச்சா? சொன்னா திட்டு வாங்கின்னு பாலே போயிச்சு. பால் போலரா முன்னாடி. அவனை தாண்டவே மாட்டேங்குது பால் அடிச்சாலும். இல்ல குயிக்கா போயிட்டு நம்ம மத்த கிரவுண்ட்ல அங்க போனா ஓடுவோம் ஒரு ரன்னு. இந்த இடத்துல குயிக்கா போயிடும் மட்டும்தான் இந்த இடம் மட்டும்தான் ப்ரோ. ஒரு ரன்னு நான் பார்க்கவே இல்லை தெரியும். ஏதோ யோசிச்சு நின்று இருந்தேன் நானு. ஒரு 4 ரன் எக்ஸ்ட்ரா வந்துச்சு, 4 வந்து உனக்கு. அதனால அதுதான் சொல்றேன். லெஃப்ட் ஆனா நல்லா இங்க போட்டான். அவர் போய் என்ன அடிக்கல. எனக்கு என்ன வந்து இப்படியே சொல்லிட்டு போறான். அப்படி போகவும் இல்ல. அந்த மீடியம் பேஸ் யாராவது ஒரு ரோஹித் போய் ஒண்ணு மட்டும் அடிக்க. அவர் ஏன்டா தான் கேட்டாரு. இதுதான் வரல. அப்படியே ஆடுங்க ப்ரோ, பரவாயில்ல, ஒண்ணு இல்ல. கார் எங்கடா எத்தும் போய் குடுறா. அவருக்கு இப்ப தெரிஞ்சிருக்கும் பாலு, அதுக்கு நேரம் வந்திருக்கும். ஆனா இப்ப அவருக்கு ஒரு பயம் இருக்கும். ஏதோ ஒரு சைஸ் மாறும் போல, மாத்தி பாடு போல. எல்லாம் லெஃப்ட் ஹேண்டராவே இருக்கான். ஒருத்தனால ஆப்ஷன் போடுவான். ஒரு அடிச்சிடலாம். வேற கிட்டியா தான் பாரு. அவனா ஸ்டம்ப் போட்டான். போடலையா எங்களுக்கு? அதான் பிரச்சனையே. போடுறான் திரும்பி விட்டுறான். நல்லா குத்தி பால் வெளியே போகுது. எப்படியாதா இது இருப்பாது. பாசோ ப்ரோ, கீழே ஆடுங்க, மேல ஆடுங்க. ஏய் அவரை பேடப் பண்ண சொல்றா. ஏண்டா 2 ஓவர் ஆட்டு இப்பதான் ஞாபகம் வருது அவருக்கு. இப்ப காடு வைக்கல. இந்த பால் இதுக்கு நேரா வந்து வச்சாருன்னா அப்ப ஞாபகம் வரும். என்ன ஏதோ ஃப்ரீயா இருக்கு. ரெண்டுல மாதிரி ஆடுது. 90 ரன் வந்துச்சா? என்ன தடவனாலும் பவுலருக்கு இல்ல வீஸ்ல போச்சு. கார்த்திக் ரெண்டு சிக்ஸ் போட்டான். அலைவா கார்த்திக் ஆடும்போது நான் பால் கொஞ்சம் வஞ்சி பால் எப்படி தெரியுமா? பால் வருது அடிக்குது. இது ரோஹித் அடிப்பான்.
ரோஹித் பால் வச்சாருன்னா சந்தோஷம் தான். ஆனா அவருக்கே ஒரு சில பாலா நல்லா இருக்கு. ஸ்ட்ரைட்டா தூக்கி வச்சிட்டான்டா. அவுட் டைரக்ட் ஹிட்ரா. ஏய் டேய் எவ்வளவு 17 கேப்ப போட்டு போடா. ஏய் என்னடா போடா. ஒரு 2 ஓவர் ஆடு. 20 ஓவர் 2 பேர் விக்கெட் விடாதீங்க. 20 பால் கையில தானே கையில தானே யாரு கையில போதா சைடா போகுதுன்னு தெரியல. ஏய் சம ஹிட்ரா டைரக்ட் ஹிட்ரா. இல்ல பிடிச்சிருந்தாலும் அவுட் தான். சே சொல்லிக்கலாம்ல. இந்த ஓவர் வேஸ்டா போச்சு ப்ரோ. இந்த ஓவர் செமையா ஆடிருக்கோம். சைக்கிள் பார்த்தா ஸ்லோவா பால் தூக்கி ஸ்டார்ட்ல போட்டுருக்கான். அவரை பேடப் பண்ண சொல்றாரு. டைரக்டா பாயிண்ட்க்கு போகுது. சரி அவரு ஓடுறாருன்னா சைடுல எங்க போகுது கலெக்ட் கேப்டன் பால் பேட்லயே பட்டி. ப்ரோ பேட் பண்ணீங்க ப்ரோ. எல்லாம் ஆடிடலாம். நான் சொன்னேன்ல மோட்டி கரெக்டா நீ பாட்டு அடி அப்படி. சரி இவன் ஓவர் ஆடணும்னு நினைச்சுனே இருந்தாங்க. ஆமா அது அவரே 4 பால் டாட்ல பிரஷர் ஏத்தி ரன் ஓட்டாரு. அவ்வளவுதான். இதுவும் டாட்டா இருக்கலாம். அவர் ஏன்னதுக்கு ஸ்டே சொல்லினா அவரும் ஆடிட்டு நான் சொன்ன மாதிரி சொல்லியிருக்கேன். நீங்க அந்த சொன்னேன். வேணும்டா நான் சொன்னேன் ஸ்டே. அது ரவுண்ட் ஓட்ட போகுது. வேணாம் கிட்ட போயிட்டு பில் பண்றேன். அதனால இப்ப 2 பேருமே அவுட் இல்ல. அப்போ அவுட் ஆயினா அவுட் ஆயினா திடீர்னு வந்துருக்குல்ல. என்ன திட்டலாம் மாட்டேன். இங்க வந்து கலாச்சிருமா. ஏய் இது கூட தேவைப்படாதா. எக்ஸ்ட்ரா கார்டு ஏதாவது வச்சிருக்கா? இதுல தான் 2-3 இருக்காம ஒன்னு எடுத்து மாட்டிக்க. வாசவ் ரோஹித் நானும் என்னாச்சுன்னா நல்லா வந்து பால். அது இல்லாம அவரு கால் தானே சாப்பிட்டீங்களாடா? போடு கவரை போட்டு போடு அவ்வளவுதான். அது யாருன்னு தெரியல. ஆமா அது ரொம்ப ஈஸி செஞ்சு தான் ஓட்டாரு. யாருன்னு தெரியல. ஏய் அது உள்ளதான் 2-3 இருக்குன்னு சொன்னானேடா. இப்படிதான் ஓடிட்டாப்ல. வாசா கொஞ்சம் தள்ளி ஆடுங்க. என்ன தள்ளி ஆட சொல்றேன். நேரா கையில குத்தி வர்றாரு. பேட்டை விடலாம் அட்லீஸ்ட் அந்த சாலிடா ஒரு 50-60 தான். நம்ம கம்ப்ளீட் பண்ணா வந்துரும். அதான் இதுக்காக நம்ம எல்லாத்தையும் ஸ்விங் பண்ணிக்கலாம். எல்லா பாலும் பார்க்கலாம். எல்லாமே டிஃபென்ஸாக டிஃபென்ஸ் ஷாட் போகுது அந்த இடத்துல 4-4. பாதி பேர் ஜஸ்ட் தான் இருப்பாங்க போல. பேட்டிங் வைடு யார்கிட்ட காமிக்கிற தம்பி? வைடு பால் இது தெரிஞ்சு நமக்கு தெரிஞ்ச 4.
குத்து அவுட் இருந்தா கூட பரவாயில்ல. கீப்பர் பேட்ல பல்ல எங்க பல்லனாலும் அவுட் 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 குச்சாலே கத்திடுறான். நமக்கு பயமாகுது அவன் கத்துறத பார்த்து. எதுக்கு கத்தனானே தெரியல. பாதி கேட்ச் விட்டு டென்ஷனா இருந்தான். இந்த மாதிரி அதுதான் எஸ் மோடி வந்துடும். ஃபர்ஸ்டே வந்து அப்புறம் வந்துக்கலாம்ல. அது முடியாது தனி இல்ல டைரக்ட் இல்லனா உள்ள ரீச் ஆயிடுச்சு. இல்லனாலும் இப்போ ஓனர்னே கையில கீப்பர் புடிச்சனால அவுட் அது. ஆமா புடிச்ச வச்சால அவுட். நான் சமயா 4 3 4 பின்ன பொறுமையா ஆட தேவையில்ல. ஸ்பின் வித் ஸ்பின் ஆடுங்க, ஈஸியா ஆடிக்கலாம். பால நல்லா ஸ்பின் ஆகுதுன்னா கிரிப்பை திரும்புது. அந்த ஸ்பின்னோட ஆடினீங்கன்னா பால் பேட்ல ஈஸியா போடும். அக்ராஸ் ஆனாலும் 19 overs 7 wickets. என்ன எத்தனை ஒரு இருக்கு? அது இருக்கு. ஆனா எப்படியும் ஒரு 2 ஓவர் கம்மி பண்ணுவாங்க. ஃபுல்லா தான் போட்டான். கம்மி அவன் மொத்தமா ஸ்பின்னர் தான போட்டானுங்க. குயிக்கா தான். சாரி ப்ரோ, அத நான் நீங்க வாட்ச் பண்ணிட்டீங்க. என் தப்பு தான் அது. அது நீங்க கால் கொடுத்தனே ஃபீல்ட் ஸ்ட்ரைட்டா போல அவங்க ஸ்ட்ரகிள் பண்ணி பிடிப்பானுங்க. நான் பால் ஸ்ட்ரைட்டா போய் அவன் ஸ்ட்ரகிளும் பண்ணல, த்ரோவும் கரெக்டா வச்சான். யூஸ்வலா பண்ணிட்டு இருந்தானுங்க, அந்த பாலுக்கு பண்ணல. நேரம் அது பண்ணல. அது டைரக்ட் கிளாஸ் தீனா பேட்டிங் வந்து ரோஹித் ஆடுறான். ஓவர் முடிஞ்சுச்சுன்னா மாறிட்டான். இல்ல இந்த ஓவர் தீனா கட்சினா இதுதான் முதல் பால்ல இருந்து ரீச் தான். அவரு சொன்னதா பொறுமையான்ட்டு வாய்ப்பே கிடையாது. நல்லா போட்டான். பேட் பார்த்துட்டே தான் மாத்திச்சுன்னா ரீச். இவன் ஆடுவான். அந்த கவுண்டர்ல பால் வேகமா போகும். அந்த ஒரு ஷாட் வெயிட் பண்ணும். அதுதான் அது போயிடுச்சுன்னா உள்ள வந்துட்டு அதான் ஃபுல்ஃபில் ஆயிடுவான் அவன். இங்க தான் போவோம், வெளிய போவோம், அங்க நின்றும். இவனை ஒரு நாள் நான் வேலை அனுப்பிச்சு விட்டுருங்க. இங்க போய் அவன் என்ன பண்ணுவான்? இது அவனை எப்ப கட்ட சொன்ன தெரியுமா நம்ம? இல்ல இங்க போய் அவன் ஆடுறது இல்ல, அவன் போக மாட்டான். இதே தேர்ட் பண்ணுங்க. அந்த பேட் ஃப்ளோ டைமிங் எல்லாம் நல்லா இருக்கு. நீங்க சொல்லுங்க, ஃப்ரெண்ட்ல போனா ரெண்டாவது மூணாவது பேர் வந்து இந்த பேட் ஓகே ப்ரோ. நல்லா இருக்கு. போன மேட்ச்ல அம்மன் ஒரு பையன் எதிர பால் ரெண்டு ஏய் இன்னொரு ஓடுங்க. தீனா சின்ன பையன் இருக்கிறாரு. ஹெல்மெட் எல்லாத்தையும் ஃபுல் கவர். அப்படிலாம் இல்ல, ஹெல்மெட் கரெக்ட்டா போட்டதே இல்ல. வேற டைட்டா போட்டு இது அம்பையர் வந்து என்கிட்ட ப்ரோ ஹெல்மெட் போடலையா ப்ரோ அவரு நான் டேபிளா சொல்றேன். அப்படி 10 கட்சி பார்த்தா காடியை போடலையா ப்ரோ? என்ன ப்ரோ ஒரு பால் இங்க வரும்போது தானே ஸ்ட்ரைக் ஆச்சு. இல்ல ஏதோ இப்படி அட்ஜஸ்ட் பண்ண அவன் பேட் வைக்காம காலை வச்சு மூணு வர்றாரு. அவ்வளவுதான். தீனா இன்னும் 2 ரன் போனாங்க. படுத்து விடுவா. டைம் என்ன? 8:51. ரன்னிங் ஏரியா ஒரு நாற்பது அதிகமாக தொய்ப்படுறாரு. அதனால ஆட்டாக் வந்துருமோன்னு தொய்ப்படுறாரு. அதனால தான் நீ ஒரு மாதிரி ரிட்டையர் ஆகிட்டு வந்தா பத்தியா? டே சுத்தமா முடியல, நான் போறேன். ப்ளூ கேப் தான் ஓடி இருக்கணும். அவ்வளவுதான். அதான் பீஸ் காலி. சூப்பரா வேடிங்கண்ணா. இங்கதான் இருக்குது. ஐயோ பார்க்க மாட்டாரு. 8 பால் அடிக்கிறான் நானு. எத்தனை பால் அடிக்கிறான்? 8 பால். அது அவன் ஆடுற மாதிரி தான் இருந்தது. ஆனா நல்லா டர்ன் பண்றானே தவிர அது கரெக்டா ஆனா ஆடிடலாம்.
ஃபர்ஸ்ட் பால்லாம் அதே மாதிரி தான் 20 ஓவர் நல்லா டர்ன் ஆகி வெளியே போச்சு. டர்ன் கூடயே அண்ணா ஆடிடலாம், அது மாதிரி தான் ஆடலாம். இவனை தான் மிஸ் பண்ணிட்டேன் நான். ச்சே, சும்மா மாதிரி எவ்வளோ இப்போ ஸ்கோர்? 20 115 115 115 5 ஓவர் 35 எக்ஸ்ட்ரா போகுது. அது வந்துடும். 5 ஓவர் கம்ப்ளீட் பண்ணாலே போதும் நம்ம. தினேஷ் இருக்கான், அவங்க அண்ணா இருக்காங்க 2 பேர். பால் ஆனா மாதிரி இந்த சைடு மட்டும் தான் போயிடுச்சு. பாலர் நேம் இவன் தானே ரோஹித் தானே? அந்த ரோட்டை தாண்டி இருக்கான். முதல் மேட்ச்ல இருந்து இதே விஷயம். ஆனா கணக்கு தெரியும். அதுக்கப்புறம் அடிக்கவே இல்லை. அதுதான் லாஸ்ட் அவன் வச்சது நினைக்கிறேன். நானு இந்த டீமுக்கு வந்த முதல் மேட்ச் அப்ப பால் எடுக்கலடா. ரோஹித் லூப்ஸ் கிரவுண்ட்ல இல்ல இந்த கிரவுண்ட்ல சிக்ஸ் அடிச்சான். ஜேகேல ஒன்னு அடிச்சான். அடிக்கலன்னா சொல்ல, அது ஏன் பண்ண மாட்டான் எனக்கு தெரியல. ஜேகேல அவுட் ஆயிட்டு சொல்லுவான், இதுக்கு நான் அடிச்சுட்டே வந்துக்கலாம் போல அப்படின்னுவான். சொல்றாங்க வந்தங்கிட்ட அவன் போட அவங்க இன்னும் காம்பத்துவான். அப்படி இல்ல, அவன் போன இன்னும் அவங்க அண்ணன் காம்பத்துவான். டேய் இந்த 5 ஓவர் இருக்கு, நம்ம இன்னைக்கு விளையாடணும் அப்படின்னு. தலைவட உள்ள போயிட்டேன். பேக் வித் ரொம்ப மேல ஓடுறா. அந்த மாதிரி அப்ப கூட இவ்வளவு டென்ஷன் ஆயிட்டான். ஆமா இது நல்லா பட்டுதுல இன்னைக்கு, நல்லா பட்டு நல்லா தெரிஞ்சுது. ஆமா நான் இவ்வளவு ஃபீல் பண்ணல. ஆமா போறீங்களா பாத்துக்கலாம். எப்படியே 3 கிட்ட தான் முடிச்சிட்டு ஏமாத்திடுவாங்க. தெரியுதா தனியோட வலி? ஏய் தினா தண்ணி நான் நான் ஜஸ்ட் ஊத்துறேன். அடுத்த வரேனா அது வரைக்கும் தாங்க வரான்னு தெரியல. டிமோட்டிவேட் பண்ணாதீங்க கேப்டன். 3 டபுள் ஒன்னார்ல. ஃபீல்டர் பாலர் நேம் இல்ல அதேதான் எனக்கு போட்டு போயிட்டு ஆள் இல்ல. பேட்டிங் நானா இந்த வாரம் எனர்ஜியை சேவ் பண்ணிட்டு வந்து எத்தனை மணிக்கு தான் போன் அடிச்சாரு? எழுந்து பெட்ல உட்காந்து இருக்கேன். ஏய் கிளம்பிட்டேன்டா, பஸ் ஸ்டாண்ட் வந்துடுறேன்டா. ஐயோ 5:20 அடிச்சாரு எனக்கு போன். யாராவது என்ன போட்டோ விளையாடலாம். ஷாட் ஆனா ஷாட் மொத்த போவாது. பேட்டிங் நானா கோண நாடி போயிடுறான். முன்னாடி வா. ரோஹித் மனசுல ஃபிக்ஸ் ஆயிடுவாங்க. அவர் அடிக்கிறாரு. அவன் பேட்டை விட்டுருந்தா ஒரு அச்சது பார்த்து சிங்கிள் அடிக்கிறதுக்கு ஆடுவான். ஃபுல் ஃபார்ம்ல ஆயிடுறாரு. 21 22 பேட்டிங் ஆடுறாரு. 22 அது மாதிரியே ப்ரோ. இல்ல அரை மணி நேரம் ஆகுது. நான் ஓவர் கொடுத்த பிறகு போங்க. ஏற்கனவே அவனுக்கு ஆர்வமா இருக்கு. ஆடி இருக்காங்க. நான் ஆடல, பசங்க ஆடலாம் அது உடையாது.
கேட்ச் எல்லாம் பயங்கரமா ஓடு தெரியுதா அர்ஜுன் போய் அங்க நிப்பாட்டிடுவாங்க. ஓ 22 முடிஞ்சிருக்கா? 22 3 இருக்கு. 3 ஓவர் தான். வெளிய 3 இருக்கு. நல்லா அடிக்க போறோம் 30 ரன் ஆகும். 1 ஓவர் ஆடுங்க 2 ஓவர் மிடில் பண்ணு. 230 வந்துச்சா? சி 140 வந்துச்சா? 123. நம்ம ஏதோ ஒரு வாடி 210 வச்சோம் எப்போது? யாருன்னு வந்தாரு? உங்க டிக்கெட்ல இன்னும் அவைலபிலிட்டி கேட்டுட்டு இருக்காரு. எப்போ மத்தியானம் ஆச்சு. போனார் மத்தியானம் 1 மணிக்கு கேட்டார் அவைலபிலிட்டி. யாரு? பேட்டிங் நல்லா இருக்குடா பால். பேட்டிங் தானா? நல்ல பேட்டிங் ப்ரோ. இதோ தண்ணி நல்லா இருந்துச்சு. போன ஓவரே 3 டபுள்ல காலி இல்ல? 3 டபுள்ல காலிடா. டைம் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ கேளுங்க. இந்த வீடியோ பாருங்க. சொன்ன பீஸ் 2 தடவை வச்சா காலி பீஸ் அப்படின்னு அவ்வளவுதான். அவரு வீடியோ பார்க்க மாட்டாரு. ஏன் பார்க்க மாட்டேன்? வாட்ஸ்அப்ல வர ரோஹித் கம்ப்ளீட் பண்ணிட்டு வா. சொல்லிட்டேன். அவன் பண்ணிடுவாரா? ஃப்ரெண்ட்ஸ் வரல. லாஸ்ட் 2 ஓவர் அடிச்சிக்கலாம். லாஸ்ட் 2 ஓவர் அடிச்சா ஒரு 15 ரன் டவுன். இன்னும் 2 விக்கெட் இருக்கு. இவன் அழகா இருக்குடா பால். ஷாட் ரே கேப் தான் கேப். ரோல் நம்பர் யாட்டாடா அந்த இடத்துல கிரவுண்ட்ல கவர் டிரைவ். அது ஃபுல்லா போட்டா மட்டும்தான், ஃபுல் டாஸா வெளியே போட்டா மட்டும்தான் ஆர்பிடி போடும். கோலி மாதிரி ஆடணும் அவனுக்கு. அதுதான் எதிர்பார்க்கிறேன். அவன் பாதி பால் பார்க்கவே மாட்டான்ல இவன் எனக்கு ரோஹித்க்கு பாலை பிடிச்சிட்டான். பேட்டே வீசல, பிடிச்சிட்டு அவுட்டு கேட்குறான். Over. 23 overs, 125. கிராஸ் பண்ணாதான் சிம்பிளே போகலாம். கார்த்தி நீங்களும் கத்தினே இருங்க. கார்த்தி அவங்க கேட்பானுங்களே ஏன் சும்மா கத்துனேன், உங்க கீப்பர் கட்டும் போது எங்களுக்கும் இப்படி தானே காண்டாச்சு. வயதுக்கே கத்துங்க. ஒரு தடவை என்னன்னா நான் உள்ளதான் இருக்கேன், எடுத்து ஆச்சுன்னா புடிச்சுலாம் அடிக்கல, கையில பட்டு செம்பில் பட்டுச்சு பாலு. அம்பேர் அவன் போன் பண்ணிருக்கான், இங்க பாருங்க அவுட் கொடுத்துருக்கலாம்ல பாருங்க கத்துறான். போன மேட்ச்ல அப்படியே கண்டினியூ பண்ற மாதிரி இருக்கு மோகனோட. மோகன் தானே எனக்கே அப்படிதான் ஓகே ஏதோ ஆட போறாங்க. நானும் அதே நாட்டு ஓட்டில இருந்து தான் கண்டினியூ ஆகிட்டு வந்துட்டு இருந்தேன் போன மேட்ச்ல இருந்து. 33 ரன் 23 ரன் அடிச்சா செஞ்சுரி போலாம். யாரு போன மேட்ச்ல இருந்து போன மேட்ச் ஸ்ட்ரைக் ரோஹித் நிறைய கட்சினா அடிச்சிட்டு இருப்பான் நினைக்கிறேன் இந்த ஃப்ளோல. நானும் ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இதே மாதிரி மோகன் தானே ஆடிருந்தேன் ஆப்போசிட்ல. ப்ரோ வைடா
லாஸ்ட்டாக தானே போனேன், நிறைய பேர் ஆட்டம் போனாட்டியானா 25 பால். நான் 38, 25. நான் முன்னாடி போனேன். நீ செகண்ட் டவுன் நீ. அதான் காஸ்டியூம் பேக் பண்ணிக்கோங்க. ஐயோ நல்லா ஃபுல்லாக போட்டு போடணும் பேட்டிங்க்கு சொன்ன மாதிரி. அதுதான் அது சைட்டு கம்மி போயிட்டு. இப்போ தெரியுதா? ஷாட்டா ஆடல, அந்த ஷாட் கரெக்டாக ஆடலை. என்னடா வெயில பத்தி எப்படி தூங்குறான்? அவன் ரெடி ஆகிட்டான் அந்த பக்கத்துக்கு வரத்துக்கு முன்னாடி. போடா தினேஷ் எத்தனை இருக்குன்னா ஓவர் இன்னும் ஒரு ஓவர் இருக்கு. 7 பால் நினைக்கிறேன். 6 பால் தான். இந்த ஓவர் முடிஞ்சிச்சு. 6 பால் தான். பேட் எடுத்து போடா டேய். வாங்கிக்கோ தினேஷ் நீ எதுவும் சொல்லாம சொல்லி அனுப்பிச்சிருக்கா அவன்கிட்ட. அவன்கிட்ட ஆல்ரெடி சொல்லி அனுப்பிச்சிருக்கோம். அவன் அண்ணா சொல்றது மட்டும்தான் கேட்பான். அப்போ ஓகே. அது சொல்லிட்டியா? உனக்கு எப்படி லாஸ்ட் ஓவர் தெரியுது? முன்னாடியே ரெடி ஆயிட்டான் அந்த ஷாட்டுக்கு. அவன் பார்த்துட்டான் கரெக்டா. ஆமா பின்ன ரஷித் கான் மாதிரி ரெடியா நின்றுட்டு இருக்க. பாலை பாடுறேன் நல்லா தாண்டா இருந்துச்சு. பண்ணுமே அந்த சைடு ஆடவே வராது. அந்த சைடு உள்ள வெளியே யாரும் இல்லை. நீங்க அடிக்கல இந்த பேட் எடுத்து போனதுனால. சரியா? யார் பேட்டு? உன் பேட்டா? இல்ல மாத்தி எடுத்து பேட்டை தோற்க வச்சு இவன் பேட் இங்க இருந்துச்சு கையில மாட்டிச்சு. அவர் ஏதாவது கட்சிகள் ஏதாவது ஜாயின் பண்ணிக்கிறாரு. டபுள் தீனு யார் தீனு ஓடு. ஏய் நில்ல. ஆமா ஏய் 12 பேராடா இருக்கும். கார்டு வைக்க முன்னா தைரியத்துல உள்ள போனீங்க. ஆமா சுறுசுறுன்னு உள்ள போயிட்டா 2 ஓவர் ஆட்ட பிறகுதான் உனக்கு கார்டு இல்லைன்னு ஞாபகம் வருதா? 2வது மேட்ச். ஷாட்டே போர் போயிட்டே. நீங்க என்ன பேட் விடுற மாதிரி இருக்குது? போனாட்டியும் அந்த மாதிரி ஆடி தான் கொஞ்சம் ட்ரை பண்ணி. லாஸ்ட் ஓவர் அப்படியே கட்ட அவங்க லாஸ்ட் ஓவர் ஆடி. பாசிபிள் இல்லாத சிச்சுவேஷன்ல தான் 2 பேரும் இறங்குனீங்க. அவங்க மைண்ட் செட் 6 ஓவர் 100 ரன் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா லாஸ்ட் விக்கெட் 8வது விக்கெட் இறங்குனாங்க. 6 ஓவர் 107 ரா. இல்ல லாஸ்ட் விக்கெட்ல இறங்கல. அதுக்கு 2 விக்கெட் வெளிய இருந்தது. அந்தாவும் இவரு நானும் வாச வேற இருந்தா அடிக்கே போலாம் ப்ரோ. ஆள் இருக்காங்க 2 பேர். ஏய் நானும் கத்துறேன்டா பின்னாடி இருந்து. இங்க இருந்து கத்துறேன்டா. எங்க நின்னாலும் கத்துவேன். கார்த்தி நீ கேட்ச் மட்டும் பிடி கார்த்தி. அவன் தான் 2 ஓவர் பேச மாட்டீங்க. எங்க இருக்கீங்க தேர்ந்தவங்கள. யாரு? ஐயோ இல்ல லாஸ்ட் பால் லாஸ்ட் பால் 2 பால்